ஹலோ ஆல் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. இதுக்கு வந்துட்டு நான் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஃபஸ்ட்டே குக் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதுவும் பொரிஞ்சு வந்த வாட்டி இதில் வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். ஸோ அது வதங்கின வாட்டி அது கூட நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. தென் வந்துட்டு அது கூட பச்சை மிளகாய், வரமிளகாய் இது தாங்க நான் காரத்துக்கு ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. தென் வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். ஸோ நான் அதை வதக்கிட்டு தென் வந்து அது கூட தக்காளி பழம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து லைட்டாக வதங்கணுங்க. இதுவும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து லைட்டாக வதங்கணுங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி தென் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க லைட்டாக. தென் இப்போ வந்து அது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. அது கொஞ்சம் குக் ஆகட்டும். தென் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அதுதான் வந்து என்னென்னா பொட்டுக்கடலை மாவுங்க. அதை வந்து அரைச்சி நம்ம சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தரும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் தரும். ஸோ இது கூட லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து பூரி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்துட்டு யாருனாலும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. மஸ்ட்டு ட்ரைங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.